புறஜாதிகளாகிய நமக்கு மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி இந்த கடைசி நாளில் கொடுக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரான்ஹாம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு. தீர்க்கதரிசியின் வீட்டில் நடந்த உரையாடல் தொகுப்பு இது. இது என் மனைவி தேனே. இது சகோதரன் லீராய் மற்றும் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பால் காப். சகோதரன் காப், நீங்கள் எங்களுடைய வீட்டில் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரன் பிரணாம், லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கல்வாரி ஆலயத்தின் 2 பெரிய கூட்டங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வரத்தை மனிதனுடைய இருதயங்களை வகையறுக்கவும் வியாதியின் நிலையை வகையறுக்கவும் பயன்படுத்தினார். சுகமளித்தலின் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டன என்பதை கவனித்தோம். அது அற்புதமாயிருந்தது. சகோதரன் பிரணாம், உங்களுடைய வரத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். சகோதரன் காப், மிகவும் நல்லது. நாம் ஆரம்ப காலத்துக்கு திரும்பி செல்வோம். நான் கிழக்கத்திய கண்டக்கியில் உள்ள ஒரு சிறு மரவீட்டில் பிறந்தேன். ஆனால் நான் பிறந்த காலையில் ஒரு ஒளி அறைக்குள்ளாக வந்து என் மேல் தொங்கியது என்று என் பெற்றோர்களால் கூறப்பட்டேன். என் பெற்றோர்கள் பக்தியானவர்கள் அல்ல. அவர்கள் சபைக்கு சென்றதே இல்லை. உண்மையிலேயே அந்த ஒளி அவர்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. அது என் ஜீவியம் முழுவதும் என்னை பின்தொடர்ந்துள்ளது. அண்மையில் அவர்கள் அதனுடைய புகைப்படத்தை எடுத்தனர். இந்த விஞ்ஞான உலகத்தில் அது இங்கே மெய்பித்து காட்டப்பட்டது. நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறீர்கள். தெய்வீக உருவமானது விஞ்ஞான பூர்வமாக புகைப்படம் எடுக்கப்பட்டு விஞ்ஞானத்தின் மூலமே நிரூபிக்கப்பட்டது. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவெனில், அது எகிப்திலிருந்து பாலஸ்தீனாவுக்கு சென்ற இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்த அதே தேவனுடைய தூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த உடன்படிக்கையின் தூதனாய் இருந்தார் என்பதை வேத பண்டிதராகி நீங்கள் அறிவீர்கள். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஒரு மாமனிதராக பூமியின் மேல் இருந்ததாக உரிமை கோரவில்லை. அவர் பிதாவானவர் அவருக்கு காண்பிக்கிறதே என்று குமாரன் வேறொன்றையும் செய்ய மாட்டார் என்றார். பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம். ஒருவேளை நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை அறிந்திருப்பீர்கள். இயேசு அநேக முடமானவர்களும் குருடர்களும் சப்பானியான ஜனங்களும் பெதஸ்தா குளத்தண்டையிலே தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்திருப்பதை கண்டார். ஆனால் அவர் ஒருவனுக்கு மட்டுமே உதவி செய்தார் என்பது வினோதமாயிருந்தது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அந்த நபர் எங்கே இருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் இந்த ஒருவனையே சுகப்படுத்தினார். பிதாவானவர் அவருக்கு காண்பித்திருந்தார். ஒருவேளை அவன் ஊனமற்றவனாய் இருந்திருக்கலாம். அவன் ஒரு மரச்சட்டத்தின் மேல் படுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அவனை சுகமாக்கினார். பின்னர் அதே அதிகாரத்தில் உள்ள 19வது வசனத்தில் யூதர்கள் அவரை கேள்வி கேட்டனர் என்பதை நாம் அறிவோம். அதாவது, தேவன் சப்பானிகளையும் கூடான ஜனங்களையும் மற்ற எல்லோரையும் சுகப்படுத்தாமல் ஏன் எல்லோரையும் கடந்து போனார் என்பது ஒருவேளை இன்றைக்கும் ஒரு கேள்வியா இருக்கலாம். ஆனால் இங்கே நான் அவருடைய வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன். அவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தப்படியே செய்கிறார் என்றார். ஆகையால் அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய ஊழியம் தம்முடைய பிதாவினிடத்தில் வந்த தரிசனங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வாக்களித்தபடியே அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அல்லவா? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
இந்நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஜெபித்துக் கொண்டு அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். At the age of 7, we moved from Kentucky to Indiana, up the road a bit. 7 வயதிலே நாங்கள் கெண்டக்கியிலிருந்து இப்பொழுது நாங்கள் வசிப்பதற்கு அருகான இந்தியானாவிற்கு குடிபெயர்ந்து சென்றோம். நாங்கள் ஒரு நகரவற்றாத கிணற்றிலிருந்து எங்கள் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்வோம். One beautiful September afternoon, while ஒரு நாள் செப்டம்பர் மாதம் பிற்பகலில் வீட்டிற்கும் குழாய்க்கும் இடையே சுமார் பாதி தூரத்தில் நான் ஒரு பெரிய நெட்டிலிங்க மரத்தை கடந்தேன். அப்பொழுது அந்த மரத்தில் ஒரு சுழற்காற்று இருந்தது. நாங்கள் இங்கு அதை சுழற்காற்று என்றே அழைப்போம். அது செப்டம்பர் மாதத்தில் அங்கே வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. அது இடம்பெற்றகவே இல்லை. நான் அதை பார்ப்பதற்கு நின்றேன். அதிலிருந்து ஒரு சத்தம், புகைக்காதே, குடிக்காதே, எந்த வழியிலும் உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்திக் கொள்ளாதே, ஏனெனில் உனக்கு வயதாகும் போது நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கும் என்று உரைத்தது. திகிலடைந்து நான் துரிதமாக வீட்டிற்கு ஓடினேன். ஒரு மரத்திலிருந்து ஒரு மனிதன் என்னிடம் பேசினான் என்று நான் என் தாயாரிடம் கூறினேன். அவளோ நான் நரம்பு கோளாறுடையவன் என்றும் என்னை படுக்கையிலே படுக்க வைக்க வேண்டும் என்றும் நினைத்தாள். அப்பொழுதிலிருந்தே தரிசனங்கள் வந்தன. இது என் மீது வருகிற போது அது ஒரு தரிசனத்தை தோற்றுவிக்கிறது. நான் ஜனங்களுக்கு அவர்களோடுள்ள கோளாறு என்னவென்றும் அவர்களுடைய பாவங்கள் என்னவென்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கூற முடியும். 37 வயதிலே நான் என் அறையில் ஓரிரவு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் எழும்பின போது ஒரு ஒளி தரையின் மேல் இருப்பதை கவனித்தேன். அது எங்கிருந்து வருகிறது என்று சுற்றிலும் நோக்கி பார்த்தபோது அது சற்று மேலே தொங்கிக் கொண்டிருந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. நான் யாரோ ஒருவர் நடந்து வருவதை கேட்டேன். சுமார் 200 பவுண்டுகள் எடையுள்ள ஒரு மனிதன் அந்த அறையின் வழியாக இந்த வெளிச்சத்தண்டைக்கு வந்தார். அவர் வெறுங்காலாய் பொன்பழுப்பு நிறமான தோற்றமுடையவராய் இருந்தார். அவருடைய தோள்பட்டை வரை கருத்த முடி இருந்தது. உண்மையாகவே நான் திகிலடைந்தேன். அவர் பயப்படாதே என்றார். அது எப்போதும் என்னிடம் பேசினதான அதே சத்தம் என்பதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். ஆனால் முதல் முறையாக நான் அவரை மனித ரூபத்தில் கண்டேன். அவர், நீ வியாதியுள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறும்படியாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். மகத்தான அடையாளங்கள் உன்னுடைய ஊழியத்தை பின்தொடர நீ ராஜாக்களுக்கு ஜெபிப்பாய் என்றார். நான் ஒரு ஏழ்மையான மனிதன், கல்வி அறிவற்றவன், நான் இந்த பணியை செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டேன் என்று நான் கூறினேன். அவர், மோசே தன்னுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்த 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது போல எனக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்படும். ஒன்று வியாதிஸ்தருக்காக ஜெபித்தல், மற்றொன்று இருதயங்களை வகர்த்தலா இருக்கும் என்றார். நான் இதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஜனங்களோ அது பிசாசு என்று கூறியிருந்தனர் என்று நான் அவரிடம் கூறினேன். அவர் எனக்கு அநேக வேத வாக்கியங்களை சுட்டி காண்பித்தார். அதாவது அங்கே பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் கூறினதையும், பிலிப்பு அவரை கண்டபோது அவன் மரத்தின் கீழே இருந்தான் என்று இயேசு அவனுக்கு கூறின வேத வாக்கியங்களை அவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரியை குறித்து அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று இயேசு அவளுக்கு கூறினதையும், அவள் ஊருக்குள்ளே ஓடி இது கிறிஸ்து என்று கூறினதையும் மற்றும் அநேக மற்ற வேத வாக்கியங்களையும் சுட்டி காட்டினார். நான் செல்வேன் என்று நான் அவரிடம் கூறினேன். அவர் எப்போதும் என்னோடு இருப்பதாக அவர் எனக்கு உறுதியளித்தார். சகோதரன் காப், இந்த ஊழியத்தில் மகத்தான காரியங்கள் சம்பவிக்கிறதை குறித்து நீங்களும் இந்த உலகம் அறிந்திருக்கிறீர்கள். நான் நீண்ட காலத்திற்கு முன்பு உண்டான தரிசனங்களை நினைவு கூர்ந்தால் நாம் வியப்படைவோம். 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு பையன் ஒரு காரினால் மோதப்பட்டு சாலையின் ஓரத்தில் மரித்து கிடந்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டதை குறித்த ஒரு தரிசனம் எனக்கு உண்டாயிருந்தது. நான் அதை குறித்து கனடாவிலும் மற்றும் ஐக்கிய நாடுகளில் உள்ள ஒவ்வொருவரிடமும் தீர்க்க தரிசனமாய் கூறினேன். அவர்கள் அதை ஆயிரக்கணக்கான வேதாகமங்களில் அதை எழுதி வைத்தனர். ஒரு நாள் நாங்கள் ஸ்காண்டினேவியன் தேசத்தில் நடைபெற்ற கூட்டங்களை முடித்துக் கொண்டு பின்லாந்தின் வழியாக வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் சாலையின் ஓரத்தில் ஒன்று கூடியிருந்தனர். அவர்கள் ஒரு விதமாக பதட்டமடைந்த நிலையில் இருந்தனர். அது எனக்கு காண்பிக்கப்பட்ட விதமாகவே அந்த சிறு பையன் அங்கிருந்தான். நான் சகோதரன் மூரிடம், உங்களுடைய வேதாகமத்தை பாருங்கள், இந்த காட்சி இல்லையா என்று பாருங்கள் என்றேன். அவர் ஆம் என்றார். நான் கீழே முழங்கார் படியிட்டு அவர் எனக்கு காண்பித்திருந்த அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தராகிய இயேசுவிடம் கேட்டேன். நம்முடைய கர்த்தரால் அந்த சிறுவன் மீண்டுமாக ஜீவனுக்கு கொண்டு வரப்பட்டான். இன்றைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான்.
This is just a few. சகோதரன் காப் அவர் எனக்கு அளித்த இந்த ஊழியத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு அதாவது ஒரு சில காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவைகள் சம்பவிக்கிறதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். Now concerning the campaigns in Israel. சகோதரன் காப், நான் இஸ்ரவேலில் நம்முடைய கர்த்தர் ஊழியம் செய்ய மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னுடைய ஊழியம் யூதர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அநேக யூதர்களும் மற்றும் புனித தேசத்தில் அங்குள்ள மற்றவர்களும் ஒரு கிறிஸ்தவன் யோவேலின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை அவர்கள் காணும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று விசுவாசிக்க நேரிடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் சகோதரன் காப், கடைசி நாட்களில் அவர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார். அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர் சொப்பனங்களையும் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள் என்று நீங்கள் யோவேல் 2:28 குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். இப்பொழுது நாங்கள் பிரியா விடுகளுடன் வாழ்த்து கூற வேண்டியிருக்கிறது. இது மனமகிழ்ச்சியா இருக்கிறது. தேவ சித்தத்தினால் அடுத்த சில தினங்களில் நாங்கள் உங்களை சிக்காகோவில் காண்போம். பெருந்தகையோரே, இன்றிரவு எங்களுடைய வீட்டில் நீங்கள் இருப்பது மனமகிழ்ச்சியா இருக்கிறது. நாங்கள் ஒன்று சேர்ந்து சிக்காகோ கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். தேவனுடைய கிருபையினால் நான் உங்களை அங்கே சந்திக்க நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தேநீர் அருந்துவீர்களா? சகோதரி பிரன்ஹாம், உங்களுக்கு மிகுந்த நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றி தேனே.